ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சத்யா ஹியர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம்னு நினச்சிருந்தேன். இது எனக்கு வர நிறைய கொஸ்டின்ஸ். கோல்ட்லேயே வந்து எதுக்கு சேவ் பண்ணணும், தெர் ஆர் அதர் மாடர்ன் மெத்தட்ஸ் வேர் வி கேன் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும் கோல்டை விட அப்படின்னு வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எனக்கு வந்து சில சஜஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டட் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். ஸோ தட் யாருக்காச்சும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஃபர்தர் வாட்ச் திஸ் வீடியோ. நம்மளோட சேனல் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா வந்து நான் எப்போல்லாம் கோல்டு வாங்குவேன் அதெல்லாம் வந்து நான் வீடியோவை எடுத்து போட்டுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பாஸ்ட் 8 இயர்ஸில் வந்து கோல்டு மட்டுமே தான் வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தடாலஜி வேர் ஐ கேன் சேவ் மணி. ஏன் நான் சொல்கிறேன், ஸோ ஒரு சேலரிட் எம்ப்ளாய்க்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னு வந்து எனக்கு தோணும். ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கிறேங்க. பீயிங் வெரி ஆனஸ்ட், ஐ ஹவ் ட்ரைட். நான் வந்து ஒரு எஸ்ஐபியில் வந்து போட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போட வந்து ட்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 2 months 3 months பே பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னா வந்து ஏதாச்சும் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா வந்து டக்குன்னு அதுலேருந்து எடுத்துடுவோம். அது ரிட்டர்ன்ஸ் வருதா இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸில் போதா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து அதெல்லாம் பெருசாக தோணாது. ஓகே, இங்கே இருக்கிறதுல நான் டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து அது தோணும். மோரோவர் எனக்கு வந்து இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது. Unless and until I get an education, a financial education, I educate myself, I cannot play with my money. Because all of us work very hard, end of the day, just for money. கரெக்டாக நம்ம எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது வந்து எண்ட் ஆஃப் த டே மணிக்காக தான். அந்த மணியை வச்சு என்னால் வந்து ப்ளே பண்ண முடியாது. நான் ஒரு 2 months ட்ரை பண்ணேன். அது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எஸ்ஐபிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது ஐம் டாக்கிங் அபவுட் 2 years பேக். நான் அப்போ தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் அது எனக்கு எதுவும் புரியல. தென் ஐ தாட் ஓகே, நம்ம வந்து காசு வச்சுலாம் விளையாட முடியாது. வில் ஹாவ் டு எஜுகேட் அவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ எப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் அதை கற்றுக்கணும்னோ அது வரைக்கும் நான் வந்து அதில் வந்து அதுக்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ஐ அப்ஸ்டெயின்ட் மை செல்ஃப் டூயிங் தட். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது வந்து ஓகே, எனக்கு சம்பளம் வந்துச்சா, இந்த சம்பளத்துலேருந்து முதல்ல இதுக்காக நான் இதை எடுத்து வச்சேன்னா அதுக்கப்புறம் என்னோடய செலவெல்லாம் நான் பார்த்துப்பேன். இது வந்து என்ன ஆகுனா வந்து மந்த்லி என்னால் வந்து சின்னதாக ஒரு பொருளாவது வாங்க முடியும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வந்து என்கிட்ட வந்து சேர்றது வந்து என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஓகே, இந்த மெத்தட் நல்லா இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து நான் சிம்பிளாக போய் அதை பிளட்ஜ் பண்ணிவிட்டு ஐ கேன் ஃபேஸ் தட் சுச்சுவேஷன். கரெக்டாக நான் யார்கிட்டையும் போய் வந்து கை நீட்ட தேவையில்லை, யார்கிட்டையும் கடன் வாங்க தேவையில்லை. என்கிட்ட இது இருக்குது, நான் எடுத்து போய் வச்சேன், எனக்கு காசு வந்துச்சு, நான் அந்த சுச்சுவேஷனை வந்து ஈஸியாக வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். பட் கம்பேரிட்டிவ்லி வெளியில் போய் கை நீட்டி கடன் வாங்கி அதுக்கு ஒரு வட்டி கட்டி இல்லைன்னா வந்து நம்ம லோன் போட்டு அதுக்கு ஒரு வட்டி கட்டுறதை விட நம்மளோட கோல் நம்ம பிளட்ஜ் பண்ணி நம்ம அந்த சுச்சுவேஷனை வந்து என்னன்னு சொல்கிறது, வேறு யாரோட இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் யார் முன்னாடி வந்து அவமானப்படாமல் நம்மளோட சுச்சுவேஷனை நம்ம பார்த்துக்கலாம். கரியர் ஸ்டார்ட் பண்ணப்பவும் சரி, ஓகே எனக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்காக நான் நகை சேர்க்கணும் அந்த தாட்டை விட பீயிங் வெரி ஆனஸ்ட், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐடி மார்க்கெட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கும். வெரி அன்சர்டைன் சுச்சுவேஷன் இது. எப்போயாச்சும் என்ன வேறு நடக்கலாம். ஸோ நான் என்னோடய மைண்ட் இருக்கிற தாட்லாம் என்னென்னா வந்து ஓகே, எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வந்து நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்குது அதுக்கு மட்டுமே தான் வந்து நான் கோல்டில் வந்து கொஞ்சம் மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணது. கோல்டை தவிர வேறு எதுலாம் நான் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்த்தியாக நான் வந்து எது வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், பிஎஃப்ல கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் சேலரியிலேருந்து ஒரு கட்டிங்ஸ் போகும் இல்லையா, உங்களோட விருப்பப்பட்டு நீங்கள் வந்து அந்த கட்டிங்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஆஃப் யூர் சேலரி வந்து பிஎஃப்க்கு போகுதுன்னா வந்து யூ கேன் மேக் இட் டு 15%. பட் ஒரு சுச்சுவேஷனில் ஒரு எமர்ஜென்சி வரும்போது எனக்கு உடம்பு சரியில்லையா, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை எனக்கு என்னோட கரியருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது எனக்கு முதல்ல கை கொடுக்கறது வந்து அது கோல்டாக தான் இருக்கும். இது வந்து நான் இப்போ வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது.
ஸோ நம்ம எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நம்ம பேரண்ட்ஸை பார்த்துருப்போம். எங்கள் வீட்டிலலாம் வந்து நகை வச்சு தான் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்காங்க, நகையை விற்று வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க, எனக்கும் என்னோட தம்பிக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து ஓகே ஒரு 2 கிராம் நான் வாங்கினேன், அந்த 1 கிராம் அட்லீஸ்ட் என்னோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு ப்ரைடுக்காக நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 1 கிராம் வந்து என்னோட எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது வந்து இல்லை எங்கள் தங்கம் என்கிட்ட தான் இருக்கணும், அது நான் ஒரு எமோஷனலாக வந்து நான் பார்க்கக்கூடாது. அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதுக்கு அதை பிளெட்ஜ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். மென்டலி ஐ ஷுட் பி ரெடி. இல்லை அதை வந்து நான் வந்து விற்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கும் நான் ரெடியாக இருக்கணும். நம்மளோட டிப்பிக்கல் இந்தியன் மைண்ட் செட் வந்து எனக்கும் இருக்காது, இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னென்னா வந்து நம்ம கோல்டு வந்து ஒரு பெரிய அசட்டை பார்ப்போம், நம்ம வீட்டு லக்ஷ்மியாக வந்து அது பார்ப்போம். அது வீட்டை விட்டு போகும்போது வந்து நம்மளுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இல்லாமல் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும்போது வந்து அது நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நானும் எப்போல்லாம் வந்து கோல்டெலாம் பிளெட்ஜ் பண்ணணும் அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போல்லாம் நான் எனக்கு என்ன சொல்லிப்பேன், நம்ம வந்து இதுக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் இருக்கக்கூடாது, நம்மளோட பர்சனல் நீட் அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது இருக்கா, அதை நினச்சி நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஓகே இதை நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இத்தனை நாள் அதை எஃபோர்ட் போட்டு அதை சேவ் பண்ணனால தான் மட்டும்தான் வந்து இதை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண முடியுது. அது ஒரு that might be any medical emergency, that might be any educational emergency, that might be நீங்கள் ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கனாலும் வந்து இதை வந்து லிக்விடேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யோசிக்கக்கூடாதுன்றது வந்து நான் ரொம்ப அதில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து யோசித்து வச்சுருந்தேன். நம்மளால் 4 காசு எடுத்து which we can afford to save வந்து அது கோல்டாக இருந்துச்சு. இப்போ வந்து கோல்டு ரேட் ரொம்ப பீக்காக போச்சு. பட் இருந்தாலுமே வந்து இப்போ கூட வந்து ஸ்கீம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து ஓகே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நம்ம வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து வி ஷுட் நாட் ஸ்டெப் பேக். கோல்டில் எப்படிலாம் சேவ் பண்ணலான்னு வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். நான் என்னோட கேஸில் வந்து ட்ரை பண்ண மெத்தட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேலரியில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 10% எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10% வரும்போது 20% அமௌண்ட் போட்டு ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கிராம் வாங்குற இடத்துல வந்து ஒரு 2 கிராமை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ 2 கிராம் வாங்கணும் இல்லையா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 months கழிச்சு இன்னொரு 2 கிராம் வாங்கலாம். அப்போ ஒரு 4 கிராம்ஸ் ஆகுது இல்லையா. இந்த மாதிரி வந்து நீங்கள் காயின்ஸை வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஆர்னமெண்ட்டாக வேர் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட். செகண்ட் வந்து சிட் போடலாம். நீங்கள் வந்து கரெக்டாக எனக்கு வந்து எந்த ஒரு எமர்ஜென்சி கேஸ் வராது, என்னால் இந்த அமௌண்ட் வந்து கமிட் ஆக முடியும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணி சிட் போட்டுக்கலாம். இல்லை அந்த கமிட்மெண்ட்குள்ளே நீங்கள் போக விரும்பலைன்னா வந்து நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மாதம் எடுத்து வைக்கலாம், 2வது மாதமும் எடுத்து வைக்கலாம், 2 சேர்த்து வந்து ஒரு ஆர்னமெண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தேர்ட் மெத்தட் இன்னொன்று நான் சொல்கிறேன். நான் ரொம்ப யூஸ் பண்ணது கிரெடிட் கார்டில் வந்து நான் யூஸ் பண்ணேன். இந்த மாதம் வந்து ஒரு 10% சேலரி எடுத்து வச்சுன்னா எனக்கு ஒரு 30% பில் ஆகுதுன்னா வந்து 20% கிரெடிட் கார்டுலேருந்து பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் சேலரி வரும்போது வந்து அதை எடுத்து பில் வந்து கரெக்டாக அந்த டேட்க்கு வந்து நான் பே பண்ணிவிடுவேன். பட் இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து யூ ஷுட் பி வெரி 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 காஷியஸ். ஏன்னா கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப மெட்டிகுலஸாக இருக்கிறோம். அந்த பில் டேட்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக அது அந்த டியூ டேட்க்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பே பண்ணிடணும். அன்னைக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களால் பே பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டுமே வந்து அதை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா கிரெடிட் கார்டில் கோல்டு வாங்கும்போது அந்த டியூ டேட்டில் நீங்கள் கரெக்டாக கட்டலைன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் வந்து ரொம்ப டபுளாக இருக்கும். அதை தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண மெத்தட் வந்து இந்த கிரெடிட் கார்டில். அண்ட் 4th ஒன் சாவரின் கோல்ட் பாண்ட். இது வந்து நீங்கள் சின்னதாக வாங்கலை, கொஞ்சம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு தோணும்போது வந்து ஆர்னமெண்ட்ஸாகவும் தேவையில்லை, காயினாகவும் தேவையில்லை, இது வந்து டிஜிட்டலில் இருக்கட்டும், ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும், ஒரு லாங் டேர்ம் பர்பஸ்க்காக சும்மா அப்படி நான் இதில் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் சூஸ் எஸ்ஜிபி. நான் எஸ்ஜிபியில் வந்து ஒரு 5 யூனிட்ஸ் என்னமோ தான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை ட்ரை பண்ணலை. அது வந்து நம்ம நினச்ச நேரத்துலலாம் வாங்க முடியாது. அவங்க வந்து இந்த பர்டிகுலர் டேட்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வந்து அந்த டேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைமில் மட்டும்தான் வந்து நீங்கள் எஸ்ஜிபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு எந்த ஒரு ப்ரீ ரிக்விசிட்ஸ்லாம் கிடையாது. உங்களோட பேங்க்கில் போனீங்கன்னா வந்து எஸ்ஜிபின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் யூ டு த நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வேர் யூ கேன் பை தட் யூனிட்ஸ். அண்ட் த நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சில கம்பெனிஸில் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை ரெடீம் பண்ணும்போது வந்து கிஃப்ட் கார்டாக கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானில் 5000 rupees கிஃப்ட் கார்டு கொடுக்குறாங்கன்னா நான் வந்து அந்த அமேசான் பேயில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 5000 போட்டு அது ஒரு காயினாக வாங்கி வச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆர்னமெண்ட் வாங்கும்போது வந்து அந்த காயின் வந்து போடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக என்னால் வாங்க முடியும்.
நான் வந்து அமேசானில் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து காயினாக கூட நான் வாங்கியிருக்கிறேன். அது எல்லாமே வந்து கரெக்டாக நான் ஆர்டர் பண்ணது வந்து ஆர்டர் பண்ண மாதிரி வந்திருக்குது. அதோட பியூரிட்டி டேட் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்திருக்கு. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நிறைய பேர் அஜியோவில் வந்து வாங்குறாங்க. நானும் பார்த்துருந்தேன். எப்பயாச்சும் ஆஃபர்ஸ் இருக்கும், இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா வந்து இந்த காயின் மேலே எக்ஸ்ட்ராவாக நாங்கள் ஒரு 2000 ருபீஸ் ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து இது யூட்டிலைஸ் பண்ணல. ஆக்சுவலி நான் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. பட் அதுவும் வந்து இப்போல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குறத வந்து நான் பார்த்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பை.